உங்களுக்கு தெரியுமா, நம்ம வார்ட்ரோபோட லைஃப் ஸ்பேனை டிகேட்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம என்ன மாதிரியான கேர்கேஸ் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. பிஃபோர் தட், கேர்கேஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம டோருக்கு பின்னாடி, வார்ட்ரோப் டோருக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸை கேர்கேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கேர்கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் தான், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாடியோட ஸ்கெலிட்டன் மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 6 கேட்டகரிஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற ப்ளைவுட்ஸ். இதை மோர் தேன் 80% ஆஃப் பீப்புள்ஸ் இது யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது ஒன்று ரெவல்யூஷனரி ப்ராடக்ட்டுங்க, ஃபெரோசிமெண்ட். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா கடப்பா ஸ்டோன்ஸோ கிரானைட்டோ வச்சு மேக் பண்ணுற கேர்கேஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அன்பிளாஸ்டிசைஸ்டுன்னு சொல்லப்படுற பிவிசி ஆகட்டும், யூபிவிசி ஆகட்டும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா அலுமினியம். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே இப்போ நிறைய பேர் நார்த்தில் எல்லாமே கேர்கேஸ் ரெடி பண்ணுறாங்க. இன்னொரு அடிஷ்னல் ஒன், செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேட் ஃபர்னிச்சர் ஷாப்பில் கிடைக்கிற பார்ட்டிக்கல் போர்ட்ஸுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லேட்டர் வீடியோஸில் இண்டிவிஜுவலோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டீரியர் ரிலேட்டட் டிப்ஸுக்கும் சரி, இன்டீரியர் என்கொயரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.